பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் ஆவியின் கனி ஆகிய சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை பெருக பண்ணணும்னா, சமாதானம் பெருகணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய போதகத்தை மறக்காமல் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஏதோ நார்மலான சமாதானம் அல்ல, பூரண சமாதானம், சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவன். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருக வேண்டுமானால், சமாதானம் இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னிலே இருக்கிற சமாதானம் பெருக வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய போதனைகளை நம்ம மறக்காமல் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை பெருக பண்ண வல்ல தேவனா இருக்கிறார். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க சகோதரனே, சகோதரியே, உங்க குடும்பத்துல சமாதானம் பெருகணுமா? சமாதானம் இருக்க மாதிரி எல்லாரும் ஒருவர் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துல மெய் சமாதானம், பூரண சமாதானம் உண்டாகணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய போதகத்தை தள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை, அவருக்கும் நமக்கும் இருக்கிற சமாதானத்தை, நமக்குள்ளே இருக்கிற சமாதானம் மட்டும் இல்ல, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சமாதானத்தையும் கர்த்தர் பெருக பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் பெருக வேண்டுமானால் ஆண்டவரே, உம்முடைய போதகத்தை மறவாமலும் உம்முடைய கட்டளைகளை கைவிடாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. நாங்க எதை செய்தாலும் உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அழிந்து போகிற காரியத்துக்காக ஆண்டவரே நாங்களும் உண்மை விட்டு விடாதபடிக்கு அதிக ஞானத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய சமாதானம் பெருகணும்னா ஆண்டவரே, நாங்கள் அன்று உங்களுடைய போதகத்தை மறவாமலும் உங்களுடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்காங்க, எத்தனை அழுகைகள் ஆண்டவரை எல்லாமே மறைந்து போவதாக ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்குற அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீங்க ஆண்டவரே. நீரே காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே, மன நிம்மதி இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும், நல்ல ஆண்டவரே சுகத்தையும், பலத்தையும், சமாதானத்தையும் நீங்க கட்ட விழுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. எனக்கு தெரியல, ஒரு சகோதரியை பார்க்குறேன், ஒன்று போனால் ஒன்றுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை குறித்தே பெரிதாக பேசுகிற நீங்க, அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும் என் கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்துகிற அந்த பாங்கை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும் நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.